ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லெசன் 3ல 7th லெவலில் ப்ராக்டிஸ் லெவல்ஸ் பார்த்துன்னு இருக்கோம். ஆல்ரெடி சேஞ்ச் த பேக்ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போ வந்து சேஞ்சிங் ஐகான்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்க, சேஞ்சிங் ஐகான்ஸ். இப்போ ஐக்கானை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு ஐகான் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆரோ இமேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே படிக்கலாம். Changing icons. Create an app that changes the direction of arrow in the center of the screen depending on the button the user presses. இங்க சென்டர்ல ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த ஆரோவை வந்து சேஞ்ச் பண்ணணும், டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். இங்க 4 பட்டன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. அப், டவுன், லெஃப்ட், ரைட் அப்படின்னு 4 பட்டன்ஸ் இருக்கு. 4 பட்டன்ஸோட ஐடி பாருங்க. அப் பட்டன், டவுன் பட்டன், லெஃப்ட் பட்டன், ரைட் பட்டன். இந்த ஆரோவுடைய ஐடி வந்து ஆரோ இமேஜ். ஸ்கிரீனோட ஐடி வந்து screen 1. ஓகே, do this. Add a set property block to each on event and set to id to arrow image. ஓகே, சேம் போன லெவல் மாதிரியே தான் செட் ப்ராப்பர்ட்டி பிளாக்கை எல்லா ஆன் ஈவெண்ட் பிளாக்குள்ளேயும் வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்து ஆரோ இமேஜ். இங்க ஐடி வந்து யாருக்கு நம்ம கொடுக்க போறோம்னா ஆரோ இமேஜுக்கு தான் கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம என்னவா மாத்த போறோம்னா, டவுன் பட்டனை கிளிக் பண்ணும்போது, சாரி நான் முதல்ல அப் பட்டன் கொடுத்துட்றேன். ஆரோ இமேஜ்ல அப் பட்டனை பிரஸ் பண்ணும்போது இமேஜ் தானே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும். இமேஜ்ல சூஸ் பண்ணிக்கலாமா? ஐகான்ஸ்னு இருக்கு பாருங்க, இங்க ஆரோன்னு போடுறேன். நான் ஆரோ வந்துச்சுங்களா? எங்க இருக்கு அப் ஆரோ? ஆரோ அப் இருக்கா? கொடுத்துட்றேன். அப் பட்டனை கிளிக் பண்ணும்போது அப் ஆரோ தான் வரணும். ஓகே, அதே தான் இங்க ஆரோ இமேஜுக்கு இமேஜ் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இமேஜ் டவுன் பட்டன் இருக்கு இல்லையா, அப்ப நம்ம டவுன் ஆரோ சூஸ் பண்ணணும். சூஸ்ல போங்க, இங்க ஐகான்ஸ்னு இருக்கு, அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஆரோ இருக்கும். சர்ச் பார்ல போயிட்டு சர்ச்ல ஆரோன்னு கொடுங்க. இப்ப டவுன் ஆரோ. ஓகே, நெக்ஸ்ட் லெஃப்ட் ஆரோ. லெஃப்ட் பட்டனை கொடுக்கும்போது என்ன ஆகணும்? இமேஜ் பேர் வந்து ஆரோ இமேஜ், ஐடி இமேஜ் லெஃப்ட். அடுத்து ரைட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ரைட் ஆரோ வரணும் இல்லையா? ஓகே, இப்ப நம்ம 4த்துக்குமே கொடுத்தாச்சு. இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். டவுன் பட்டனை பிரஸ் பண்ணோடனே டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. லெஃப்ட் பட்டன் பிரஸ் பண்ண லெஃப்ட் ஆயிடுச்சு. ரைட் பட்டனை பிரஸ் பண்ணும்போது ரைட் சைடு திரும்பிடுச்சு. ஸோ இந்த லெவல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இமேஜோடைய டைரக்ஷனை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 4 பட்டனை பிரஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அதோடைய டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கோம். நம்மளுக்கு இதுல செட் ப்ராப்பர்ட்டி பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.